இப்போது பாண்டிச்சேரி முதலமைச்சரும் பாண்டிச்சேரி காவல்துறை டிபார்ட்மெண்ட்டும் வந்து யோசிக்கிறது தவறே கிடையாது, நல்ல விஷயம்தான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் பரம்பரையாக அதிலே ரத்தத்திலே ஊறி போனவங்க அவர்கள். அதுலேருந்து அமைச்சர்கள் வெளியில் வந்துட்டு இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. டிவிகேயும் காங்கிரஸும் தான் சேர்றதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் கூட இடையில கொஞ்சம் போச்சு. முதல்வர் வேட்பாளர் விஜய் தாங்கிறதுல உறுதியாக இருக்காங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னொருத்தரை முதல்வராக உட்கார வைக்கிறதுக்கு விஜய் வந்து பண்ணி கட்சி ஆரம்பிச்சுட்டு பேச வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு. இப்போ அலியம்மாள் அவர்கள் வந்தார்னா கண்டிப்பாக அதுக்குள்ள வேல்யூ கண்டிப்பாக டிவிகேக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எஸ்ஏசி அவர்களுடைய ஆதரவாளர் நிறைய பேரை வந்து கிட்ட நெருங்க விடலை புஷி அவர்கள். ஏன் சுருக்கமாக சொல்லப்போனால் எஸ்ஏசி அவர்களையும் நெருங்க விடலைன்னு தான் சொல்ல முடியும். நம்ம ஓபிஎஸ்னால் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு வருமானு ஒரு பிளானிங் வேறு இருக்குது. டாக்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், விஜயோட அந்த ரோட் ஷோக்கு வந்து மீண்டும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. பாண்டிச்சேரியில் கேட்டாங்க, எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா அனுமதி இன்னும் அவங்க மறுக்கலன்னு விஜய் தரப்புலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக அங்கே ரோட் ஷோ பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் விஜய் கட்சியினருக்கு வர்றதுக்கான காரணம் என்ன? இல்லை, ரோட் ஷோன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிட்டு ரன்வேல போகும்போது 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போகும்போது இந்த மக்களை பார்க்கலாம், ரசிகர்களை பார்க்கலாங்கிற அந்த ஒரு தாட்ஸு தான். இப்போ அவங்க ரோட் ஷோ வந்து கேட்டது வந்து பாண்டிச்சேரி தான். இப்போ தமிழ்நாட்டில் வந்து சேலத்தில் கேட்டாங்க, அதுக்கு டேட் மாற்றி நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா கார்த்திகை தீபம் வருது, அப்புறம் இந்த பாபர் மசூதி இடிப்பு தினம் வருது, அதெல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போகும்போது எங்களுக்கு பாதுகாப்பு தர முடியாது, நீங்கள் மாற்று தேதி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வேண்டிய வேலையில் எந்த தேதி கேட்கலன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கு. அதற்கிடையில் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு விஷயம் பண்ணிடலாம், ஒரு ரோட் ஷோ மாதிரியே அந்த மக்களை சந்திச்சுட்டு வரலாங்கிற அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வரவும் தான் பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் கூட கேட்கும்போது, ஏன்னா அவருக்கு இந்த புஷி தொகுதி தானே பாண்டிச்சேரியில் அவருக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு ஒன்று இருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரியில் அவருக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது புஷி ஆனந்துக்கு. அதனால் 2 in 1 இங்கே இல்லாமல் போது சரி ஏதோ ஒரு சென்டரில் போயிட்டு வந்துடலான்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாக தான் பாண்டிச்சேரியில் வந்து கடந்த ஒரு 4-5 நாட்களாகவே அவருடைய நிர்வாகிகள்லாம் போய் அந்த முதலமைச்சரை சந்திச்சிருக்காங்க, காவல்துறையை சந்தித்து சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் பார்க்கலான்னு சொன்ன அந்த சமயத்தில் இன்றைக்கு தான் அது வந்து ரோட் ஷோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டிலேயே அவ்வளோ பெரிய இதுலேயே நீங்கள் ரொம்ப நெருக்கடி, மக்கள் கூட்டம், ரசிகர்கள் கூட்டம் அதிகம் வந்து சில அசம்பாவிதம் நடந்தது. இங்கே எல்லாமே சின்ன சின்ன ஏரியா ரோடு இது. அதனால் இங்கே உங்கள் வர்ற கூட்டம் தாங்காது. ஏன்னா இப்போ பாண்டிச்சேரினா கூட நீங்கள் சென்னையிலேருந்து இருப்பாங்க, விழுப்புரம், அந்த பக்கம் மாயவரம், திருச்சி, தஞ்சாவூர்லேருந்துலாம் பாண்டிச்சேரிக்கு வந்துடுவாங்க உங்களுக்கு. ஸோ அது ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு போயிடும். அது தனி மாநிலம் தான், யூனியன் பிரதேசம் தானே கூட எல்லா பேரும் உள்ளே போய்ட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ அங்கேயும் கூட்டம் அதிகம் தான் என்ன பண்ணுறதுன்னு தான் பாண்டிச்சேரி மாநில அரசும் காவல்துறையும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு இது. ரோட் ஷோ வேண்டாம், நீங்கள் ரோட்டில் வந்து நீங்கள் யாருங்கிறத காட்ட வேணால், விஜயனை உலகத்துக்கே தெரியும். அதனால் மீண்டும் ஒரு கூட்டத்தை சேர்த்து தர்மசம்பட சூழ்நிலையை உருவாக்கிக்க வேண்டாம், விஜய் அவர்களுக்கே உருவாக்கிக்க வேண்டாம். டிவிக்கே வந்து நீங்கள் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கீங்க. இப்போ நமக்கும் பாதுகாப்பு தரணும்னா அதில் ஒரு சின்ன சிக்கல் நெருக்கடிகள் இருக்கும். அப்போ திருவண்ணாமலையும் போது பாண்டிச்சேரியிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும், காவல்துறை நிறைய பேர் இருக்கும். அதனால் அங்கே நான் ஒரு பிளே கிரவுண்ட் தர்றோம், நீங்கள் மைதானம் மாதிரி நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸ் ஆனால் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் விக்கிரவாண்டியிலையோ மதுரையில் போட்ட மாநாடு மாதிரி போட்டாலும் சரி, இல்லை பெரிய பொதுக்கூட்டம் மாதிரி நீங்கள் போட்டாலும் சரி, உங்கள் விருப்பம். அப்படின்னா அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்காக தர்றோங்கிற அளவுக்கு இப்போ பேசப்பட்டுருக்கு. பட் இவருடைய என்னென்னா ஊருக்குள்ளே ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் பண்ணி வந்துட்டு மக்களை சந்திச்சுட்டு வரலாங்கிற ஒரு ஆசை. பட் அதற்கு இப்போ வந்து கொஞ்சம் இடையூறுகள் இருக்குது இப்போ. அதனால் இவங்க அந்த பெர்மிஷன் நிராகரிக்கப்பட்டாச்சு. இப்போது அந்த மைதானத்துக்குள்ளே போய் பிளான் பண்ணலாமா எப்படிங்கிறத பற்றி இப்போது பனையூரில் டிவிகே நிர்வாகிகளோட விஜய் கலந்து ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. பட் பார்ப்போம், இன்னைக்கு ஈவினிங்கிலோ நாளைக்குள்ளே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் தேதி கேட்டிருக்காங்க, டைம் இல்லை. இன்றைக்கி 2 ஆகிடுச்சு, நாளைக்கு 3 ஆகிடும். அதனால் ஒருவேளை மறுக்கப்பட்டால் திரும்பி அந்த டேட்டில் ஓகே மைதானம் கூட ஏற்பாடு பண்ணலாம். நீங்கள் அந்த மாநாட்டுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. ஏன்னா இப்போ அதில் வந்து நம்ம ஒரு 5 மணிக்கு ஒரு 4 மணிக்கு பொதுக்கூட்டம் மாதிரி போனோம்னா நேராக பொதுக்கூட்டத்துக்கு போய் ஒரு சின்ன ஸ்டேஜ் மாதிரி ஒன்று போட்டு, இல்லை இவர் அந்த பொதுக்கூட்டத்தில் மைதானத்தில் போய் பஸ்லேயே போய் அவருடைய வேன் இருக்குது, அதிலே நின்று கூட நீங்கள் சுற்றி ஒருத்தாலும் மக்களை பார்த்து பேசிட்டு நீங்கள் ஒரு 1 ஹவரில் பரட்டி நீங்கள் பாட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ அப்படியும் பண்ணலாம். இது வந்து மாநாடு மாதிரியான ஒரு பெரிய திடலை போட்டு சேரை போட்டு பண்ணணுன்ற நெசசிட்டி என்னை பொறுத்த மட்டும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த பஸ்லேயே போகலாம், பிளே கிரவுண்ட் நடுவில் நிற்கலாம், சுற்றிலும் வந்து நிற்க போகிறாங்க. ஒரு அரை மணி நேரம் அவர் பேசுகிறதே ஒரு 5 to 10 minutes தான் பேசுகிறார் விஜய் அவர்களே. எல்லாம் அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ செங்கோட்டையன் 5 நிமிஷம் பேசுகிறான், புஷி ஆனந்த், ஆதவராஜன் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறாங்கன்னா
ஒரு 25 மினிட்ஸ், விஜயோடைய நிறைவு ஸ்பீச் 5 நிமிடம், ஒரு 30 நிமிடங்களுக்குள்ள அந்த மைதானத்தில் முடிச்சுட்டு வெளில வந்துட்டே வரலாங்கிறது தான் நான் நினைக்கிறேன். பட் அவர்கள் என்ன நினைக்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். சார், கரூர் மாதிரியான ஒரு துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ரோட் ஷோவை ஏன் எதிர்பார்க்கிறாங்கிற ஒரு கேள்வி வரும்ல. இல்லை, அதுதான் தமிழ்நாட்டில் அவங்க ரோட் ஷோவுக்கு இப்போ வந்து அவங்க வந்து அனுமதி கேட்கல. இப்போ சேலம் கூட வந்து ஒரு இடம் தான் குறிப்பிட்டு இந்த ஒரு 4-5 மைதானம் தான் அவங்க வந்து அதை கேட்டதே. இப்போ அந்த டேட் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கே தவிர, அதனால் ரோட் ஷோ தமிழ்நாட்டில் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார் டிவிக்கு. பாண்டிச்சேரிலையும் அதே ஃபாலோ பண்ணியிருக்கலாமே. இல்லை, அதுதான் அது வந்து பாண்டிச்சேரி ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால அது அது என்னன்னா, தமிழ்நாடு வேறு, அது மாநிலம் வேறு, அதனுடைய முதலமைச்சர் வேறு அப்படிங்கும்போது அந்த பாதுகாப்பு அதனோட அமைப்புகள் நல்லா இருக்குன்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து நினைச்சது. பட் அவர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, தமிழ்நாட்டில் நடந்தது மாதிரி பாண்டிச்சேரி அசம்பாவிதம் எடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்து கஷ்டம் வந்து அவங்களுக்கு இருக்குது. பட் எல்லாமே நாளைக்கு சிந்திக்கணும். இப்போது பாண்டிச்சேரி முதலமைச்சரும் பாண்டிச்சேரி காவல்துறை டிபார்ட்மெண்ட்டும் வந்து யோசிக்கிறது தவறே கிடையாது, நல்ல விஷயந்தான். ஏன்னா மீண்டும் ஒரு அசம்பாவிதம் வந்ததுன்னா திரும்பி அவர்களுக்கு தான் கேள்வி வரும், ஏன் பாதுகாப்பு தரலையா, ஏன் வரலன்ட்டு திரும்பி அவங்களுக்கும் ஒரு கேள்விக்குறி நிறையா வரும். இல்லை, ரோட் ஷோ இப்போதைக்கு வேணான்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்குவான்னு தான் நினைக்கிறேன் நான். இப்போ ரோட் ஷோ பாண்டிச்சேரி பூரா சுற்றி வர்றதை விட ஒரு பிளே கிரவுண்டில் நின்னாங்கன்னா அங்கேருந்து காரைக்கால், பாண்டிச்சேரி, தஞ்சாவூர், மாயூர்னு வந்து சென்னையிலேருந்து வந்து பார்த்துட்டு ஒரு போயிட்டே இருக்க போகிறாங்க. ஸோ அதான் நடக்கும் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன டிசைட் பண்ணுறாங்க. செங்கோட்டையன் இணைந்ததுக்கு அப்புறம் நடக்க போகிற ஒரு கட்சியோட நிகழ்வுனே நம்ம இதை சொல்லலாம். எஸ் எஸ் டெஃபினெட்லி. கண்டிப்பாக ஒரு பெரிய கட்சியிலேருந்து, அதுவும் மிகப்பெரிய 50 வருஷம் அனுபவம் அவருக்கு இருக்குங்கிற போது அது எந்த விதத்தில் தாவேக்காக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? மிகப்பெரிய உதவியாக இருக்கும் சார், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. நீ காஞ்சிபுரத்தில் விஜய் அவர்கள் பேசின ஸ்பீச்சை கேட்கும்போது கூட திடீர்னு வேற ஒரு ஸ்டைலில் விஜய் பேசுகிறாருன்னு தான் நம்ம எல்லாமே நினச்சோம், நாங்களும் நினச்சோம் எல்லா பேருமே. இது இந்த கரூருக்கு பிறகு வந்து இந்த நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங் விஜய் பேசுறது அப்படிங்கும்போது அவருடைய ஸ்பீச் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. கண்டிப்பாக அது வந்து தெருக்கி விட்டார், ஃபயர் ஆகினாருன்றது வேற விஷயம். பட் இவ்வளோ போல்டாக பேசுகிறாருன்னா எப்படி, எதை நோக்கி, யார் இருக்கா பின்னாடி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு நீங்கள் சொன்ன ஒரு பவர்ஃபுல் மேன், ஒரு செங்கோட்டையன் உள்ளே வர்ற ஒரு செய்தி வந்தது. பட் அவருடைய அனுபவம், ஏன்னா எம்ஜிஆர் அவர்களிடத்தில் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதே செங்கோட்டையன் சேர்ந்துட்டார். அப்போது ஃபஸ்ட்டே மாவட்ட செயலராக எம்ஜிஆர் அவர்கள் அந்த போஸ்ட்டை கொடுத்தார். 77 எலெக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா நின்னார், ஃபஸ்ட்டே எம்எல்ஏ ஆனார். தொடர்ந்து வந்து 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். 50 வருட காலமாக அனுபவம். அவருடைய அரசியல் அனுபவம் தான் விஜய் அவர்களுடைய வயசுனே சொல்லலாம். அப்போ ஒரு மூத்த தலைவர்னே எடுத்துக்கலாம். இப்போ டிவிக்குடைய தலைவர் விஜய்னா கூட செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய இளவல் அப்படின்னு சொல்கிறார். அது அன்புக்குரிய ஒரு தம்பி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டில் தான் செங்கோட்டையன் பேசுகிறது. பட் மற்ற கட்சிகளுக்கு வந்து இது ஒரு பெரிய, செங்கோட்டையன் வந்தது வந்து எதிர்பார்க்கல யாருமே. இன்னும் பிஜேபிக்கு போவார், இல்லை அப்படின்னா டிஎம்கேக்குள்ளே வருவாரா அப்படின்லாம் சில விஷயங்கள் யூகத்தின் அடிப்படையில் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. தடாலடியாக அவர் டிவிகேக்குள்ளே போனது வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. மிகப்பெரிய செங்கோட்டையனுடைய வரவு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அவர் வந்ததுக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த பேச்சுன்றது வந்து பாண்டிச்சேரியில் வருது. கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியே கோபிச்செட்டிப்பாளையத்திலாம் போய் செங்கோட்டையன் ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு. இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இப்போ இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகலேருந்தே 2-3 அமைச்சர்கள், சிட்டிங் அமைச்சர்கள் வந்து எங்கள் தாவேக்காக்கு வர போகிறாங்க, நிறைய மூத்த நிர்வாகிகள்லாம் எங்கள் கட்சியில் வந்து சேர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அவருடைய ஸ்பீச் அது இருக்குது. பட் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் பரம்பரையாக அதிலே ரத்தத்திலே ஊறி போனவங்க அவர்கள். அதுலேருந்து அமைச்சர்கள் வெளியில் வந்துட்டு இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன மாதிரி அதிமுகலேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வேணால் இருக்குமே தவிர, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து விஜய் கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்காது. பட் ஆதவர்ஜனுடைய ஸ்பீச்சு அப்படி இருந்தால் இப்படி இருக்கிற தாட்டில் வேணால் பேசியிருக்கலாம். அவருடைய ஆசையாக இருக்கலாமே தவிர அதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சமூக வலைதளங்களில் பிடிஆர் வர போகிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் இருக்குது. பிடிஆரோட குடும்பம் திராவிடம், பாரம்பரிய திராவிட கட்சிங்கிற போது எப்படி இதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. கண்டிப்பாக அதான் சொன்னேன் இல்லையா, அதற்கு வந்து 100% வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அறிஞர் அண்ணா அவர்களிடத்திலிருந்து, கலைஞர் ஐயா அவர்களிடத்திலிருந்து இந்த அரசியலை கற்றுக்கொண்டவர்கள் எல்லா பேருமே அந்த திராவிட முன்னேற்றம் பொழுது அவருடைய ரத்தத்திலே ஊறி போனது திராவிடர் கழகம். ஸோ அதனால் வந்து இவர்கள் இங்கே வருவாங்க அப்படின்றது அந்த எதிர்பார்ப்பு, அவருடைய ஆதவர்ஜனுடைய எதிர்பார்ப்பாக வேணால் இருக்கலாம். உள்ள சும்மா பேசுவோம், வந்தால் ஓகே, வரவேற்று நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இடம் வந்து நான் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமாக அவர் வேணால் பேசியிருக்கலாமே தவிர அங்கிருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இன்னொரு விஷயமும் பேசப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை எதிர்க்கிறாரு,
பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுறாரு, அதிமுகவை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் விஜய் மேல வைக்கப்படுதுல்ல, இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் ஆரம்பத்துலேருந்தே அப்படி தானே உங்களுக்கு ஃபாலோ பண்ணிருக்காரு. அண்ணாடிஎம்கே அவர் ஒன்றும் பெரிய அளவில் ஒரு ஸ்பீச்சில் இல்லை. கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்குமோ? கூட்டணிக்கான வாய்ப்புகள் வந்து அவர் மறைமுகமாக, அதாவது மறைமுகம் கூட எடுத்துக்க முடியாது. அவர் காங்கிரஸில் மிகுந்த உடன்பாடு உடையவர். விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் மேலே நிறைய பற்று இருக்குது. அவர்கள் ராகுல் அவர்களே அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு உடனடியாக முதல் காலையே பேசுனது ராகுல் அவர்கள் தான். வெளிநாட்டிலேருந்து ஒரு 15 நிமிஷம் பேசினாங்க. வந்ததுக்கு பிறகு சந்திக்கலாம்ன்ற விஷயத்தையும் சொல்லி வச்சுருக்காங்க. பட் அவரோட நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போது டிஎம்கேலேருந்து உடனடியாக வெளியில் வந்து டிவிக்கே போகிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி அவர்களுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 40 பேர் குரல் கொடுக்கறதுக்கு அங்கே இருக்காங்க டெல்லியில் அவர்களுக்கு. அப்படிங்கும்போது அந்த ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு கண்டிப்பாக வர்றதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்காது காங்கிரஸ் அவர்கள். பட்டு டிவிகேயும் காங்கிரஸும் தான் சேர்றதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் கூட இடையில கொஞ்சம் போச்சு. அதனால அவர் காங்கிரஸையும் பேசலை, அண்ணாடிஎம்கேயும் பேசலை. கொஞ்சம் வெயிட்டிங்கில் தான், அதாவது அந்த சினிமாட்டிக்கலாம் வெயிட்டிங் மாதிரி வெயிட்டிங்கில் வச்சுருந்தார் அண்ணாடிஎம்கேயை. பட் கடைசியாக தான் பேசினார். கடைசி அந்த பேச்சில் தான் அண்ணாடிஎம்கே கொஞ்சம் தொட்டாரே தவிர அதற்கு முன்னாடி அவர் வரைக்கும் பேசலை. பட் அதாவது 2 விஷயம்தான். கொள்கை ரீதியாக எதிரி பிஜேபிங்கிற விஷயத்த அவர் அப்பைக்கப்ப 2 மாநாட்டில் பேசினார். 6 தொகுதியில் போய் பேசும்போது அதான் பேசினார் அவர். அதனால் பிஜேபியும் அண்ணாடிஎம்கேயும் இப்போ கூட்டணியில் அவர் 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. பிஜேபியை விட்டு அண்ணாடிஎம்கே ஒருவேளை கொஞ்சம் விலகி வந்தால் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. பட் இப்போ செங்கோட்டையன் வேற உள்ளே வந்துட்டார். இப்போ செங்கோட்டையன் வந்ததுக்கு பிறகு ஒருவேளை அண்ணாடிஎம்கே கூட்டணியிலிருந்து வந்துட்டான்னு வச்சுங்க, இவர் எல்லாமே அவருடைய நோக்கமே வந்து எல்லாமே ஒன்று சேர்க்கணுன்றது தான் செங்கோட்டையன். அதனால தான் அடிப்படை உறுப்பிலேருந்தே இந்த பழனிசாமி அவர்கள் எடுத்தார் செங்கோட்டையன் அவர்களை. அதனால் அவருக்கு ஓபிஎஸ் வரணும், அண்டு டிடிவி வரணும், எல்லா பேருமே அண்ணாடிஎம்கேல பிரிந்து போன்ற எல்லாம் ஒன்று சேரணுங்கிறது தான் அவருடைய ஆசை. ஏன்னா நீங்கள் செங்கோட்டையனுடைய மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் கார்னர். அவர் ரொம்ப சத்தமாக பேச மாட்டார், எல்லாத்துட்டையும் ஒரு அன்பு செலுத்துகிற ஒரு கேரக்டர் தான். அண்ணாடிஎம்கேல தனிப்பட்ட செல்வாக்கு அவருக்கு இருந்தது. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற வாய்ப்புகள் நிறையாவே இருந்தது. பட் அதை அவர் வந்து விரும்பலை. ஓகேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து கண்டிப்பாக உட்கார வச்சுருப்பாங்க அவரை. அவர் வேணான்னு சொல்லும் போது தான் ஓபிஎஸ் அவர்கள் 2 முறை வந்து அவர் கொடுக்கப்பட்டது. அதை அதனால் நான் வந்து பின்னாடி இருந்து தலைவருக்கு பின்னாடி அதை ரைட் ஹேண்டாக இருக்கேன். நான் இருந்து கட்சி வழிநடத்தி கொண்டு போனது அண்ணாடிஎம்கேல பெரும் இதில் செல்வாக்கு கூட இருந்தவர் அவர். அதனால் அண்ணாடிஎம்கே வருமா வராதாங்கிறது இப்போ டிசம்பருக்கு பிறகு தான், ஜனவரி அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஸ்கெட்சே கிடைக்கும் நமக்கு. அதுவரை யூத் அடிப்படையில் தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேற்று கூட ஆதவர்ஜன் என்ன சொல்கிறாருன்னா, எந்த கட்சியானாலும் வரலாம், ஆனால் எங்களோட முதல்வர் வேட்பாளர் வந்து எங்கள் தலைவர் விஜய் தாங்கிறாரு. அப்படிங்கிறபோது ஒரு 60 பாரம்பரியமான அதிமுக கட்சியில் முதல்வர் வேட்பாளர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்திருக்காரு. அப்படிங்கிற பொழுது விஜய் அவர் முதல்வராக ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்படிங்கிற போது இந்த கூட்டணி சேராததுக்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல. கண்டிப்பாக. ஏன்னா முதல்வர் வேட்பாளர் விஜய் தாங்கிறதுல உறுதியாக இருக்காங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னொருத்தரை முதல்வராக உட்கார வைக்கிறதுக்கு விஜய் வந்து பண்ணி கட்சி ஆரம்பிச்சுட்டு பேச வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு. இப்போ ஆதரவு தெரிவிச்சிருங்களா? ஆதரவு தெரிவிக்கிறாரோ தெரிவிக்கல, ஆதரவு கூட தெரிவிக்க அவசியம் இல்லை அவருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கிறத காமிச்சிருக்காரு. ரசிகர்கள் ஃபாலோ அப் இருக்கு நிறையா. இப்போ 2K கிட்ஸு ஜென்சி கிட்னு உள்ளே இருக்காங்க. இப்போ இன்னொருத்தரை போய் முதலமைச்சர் சீட்டில் உட்கார வைக்கிறதுக்கான வேலைகளை விஜய் பண்ண மாட்டார். நம்ம சினிமாவில் ஜெயிக்க வச்சாங்க, மக்கள் கொடுத்த பணம் செல்வாக்கு நல்லா இருக்கு, ஏன்னா திரும்பி மக்களுக்கு நாட்டுக்கு ஏதோ செய்யணுன்ற நோக்கத்தோடு வர்றாரு. வெற்றி தோல்வியாங்கிறது 2027 தான் தெரியும். அது யாருக்கு தெரியாது, மக்களுடைய தீர்ப்பு அது. அப்படிங்கும்போது அவர் தான் முதல்வர் வேட்பாளர், அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஒருவேளை அண்ணாடிஎம்கே வந்து பேச்சுவார்த்தையில் போனால் ஒரு 2.5 வருஷம் ஷிஃப்டிங் முறையில் வேணா போகலாமே தவிர, பட் டெப்டி சிஎம்மாக கூட ஒரு சீட் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா விஜய் அது கூட கண்டிப்பாக போக மாட்டார். முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான். ஃபஸ்ட்டு ஒரு 2.5 வருஷம் நம்ம இருப்போமா, 2 வருஷம் இருப்போமா அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து ஓரளவு பேசப்பட்டு இருந்தது. இப்போ அது கூட வாய்ப்புகள் இல்லை. வந்தோம்னா 5 வருட முதல்வர் விஜய் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவங்க இப்படி செயல்பாடுகள் இருக்குது. பட் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி நம்ம தான் உட்கார வைக்கணும்னு பார்ப்பாங்க. ஓட்ட மதியத்தில் ஓடுறவங்க நம்ம ஃபஸ்ட்டு வரணும்னு நினச்சிட்டு போகும்போது 2வது ரவுண்ட் நீ போய் ஃபஸ்ட்டு போடணும்னு சொல்லி விட்டு தருவாங்களே யாராவது? அது பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும்போது வந்து இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் எந்த கட்சியிலுமே இப்போ அவர் இல்லை. ஒரு தனி மனிதன், அண்ணாடிஎம்கே உறுப்பினர், அடிப்படை உறுப்பினரே இல்லை இல்லையா? இல்லை. 2வது வேட்டியை கட்டக்கூடாதுன்னா வேட்டி அண்ணாடிஎம்கே வேட்டியை அவர் கட்டலை. பட் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையாருடைய 2 புகைப்படத்தை மட்டும் வச்சுருக்காரு. அது வந்து பொதுவானவர்கள் 2 பேரும் சகாப்தங்கள். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் சகாப்தங்கள். அவர் ஃபோட்டோ யார் வேணாலும் பாக்கெட்டில் வச்சுக்கலாம், அது கேள்வியே கிடையாது. அப்படி தான் செங்கோட்டையன் அவர்கள் பாக்கெட்டில் இப்போ வச்சுருக்கார். ஸோ அதனால் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்களை செங்கோட்டையன் ஏற்றுக்கிட்டார்.
நான் வந்து இனி என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கட்சி வர்றதுக்கான நான் உழைக்கிறேங்கிறார். தூய்மையான ஆட்சி தரதுக்கு நான் உழைக்க ரெடின்னு தான் செங்கோட்டையன் வந்திருக்காங்க. அதனால் வந்து இதில் முதல்வர் வந்து அண்ணாடிஎம்கேல எடப்பாடி தான். ஏன்னா அவங்க இதுலேருந்து மாற மாட்டாங்க. நீ சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட 50 வருடமாக வந்து அதை தனி இந்த ராஜாங்கம் பண்ணவங்க தமிழ்நாட்டில். அப்படிங்கும்போது முதல்வர் விஜய்க்கு அவர்களும் வரமாட்டாங்க, கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஸோ விஜய் அவர்களும் போக மாட்டார் இப்போ. அதனால் இந்த கூட்டணிக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. பேசிக்கலாக இந்த தாட்ஸ் நினைச்சாலே இது கூட்டணிக்கு வாய்ப்புகள் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆதவர்ஜுனா இணைவதற்கு முன்னாடியும் சரி, தாவேகா கட்சி ஆரம்பிச்ச உடனே ஆதவர்ஜுனா இணைஞ்சிட்டாரு, செங்கோட்டையன் இணைஞ்சிட்டாருங்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு பேசு பொருளா இருந்தவங்க நாம் தமிழர் கட்சியில இருந்த காளியம்மாள் அவர்கள். அவங்க தாவேகால தான் இணைவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இன்னும் வரையுமே இருக்கு. அதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் முதலில் நடந்துட்டு இருந்தது. நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. அதற்கான சரியான சந்தர்ப்பம் சின்கால 2 பேருக்குமே. அது ஏதோ ஒரு சின்ன ஒரு கேப் நெருடல் வந்து ஓடிக்கிட்டே இருந்தது. இப்போவும் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கிட்டத்தட்ட இருக்கு. பட் அது விஜய் அவர்கள் தான் முடிவு பண்ணணும். காளியம்மாள் அவர்கள் வந்தார்னா கண்டிப்பாக அதுக்குள்ள வேல்யூ கண்டிப்பாக டிவிகேக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இன்னொன்று, புஷி ஆனந்த் மேல ஒரு சில விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. இவர் தான் வந்து நிறைய பேரை கட்சியில நெருங்க விட மாட்டேங்கிறாருங்கிற ஒரு விமர்சனம் புஷி ஆனந்த் மேல வைக்கிறாங்க. இது உண்மையாவே நடக்குதா? எஸ்ஏசி அவர்களுடைய ஆதரவாளர் நிறைய பேரை வந்து கிட்ட நெருங்க விடலை புஷி அவர்கள். ஏன் சுருக்கமாக சொல்லப்போனால் எஸ்ஏசி அவர்களையும் நெருங்க விடலைன்னு தான் சொல்ல முடியும் நம்ம, இல்லையா? இப்போ அப்படி தான் இருக்குது சூழ்நிலைகள். காரணம் வந்து பொதுச் செயலாளர் அப்படிங்கும்போது நாம தான் இங்கே எல்லாமேங்கிற மாதிரி விஜய்க்கு வலதுகே இடதுகையே டோட்டலாகவே வந்து புஷி ஆனந்த் அவர்கள் இருக்காங்க. விஜய் அவர்களை போய் பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும் கம்மியாக இருக்குது. நிறைய பேருக்கு கிட்ட நெருங்க முடியல. இப்போ எல்லாமே இவர்கள் தான் அப்படிங்கும்போது அந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கிங்காக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் அதற்கு பிறகு வந்து விஜய் அவர்களே ரொம்ப வந்து யோசித்தாங்க. சரி, தன்னுடைய நிர்வாகிகள் எல்லா பேருமே வந்து இன்னும் பெரிய அளவில் போகணும் அப்படிங்கும்போது அவர்கள் வந்து இப்போ அந்த போஸ்ட்ல இருந்து அவர் யாருமே எடுக்கலை. விஜய் அதில் தான் அப்படி கொடுத்துருக்காரு. பட் ஆனால் பவர் பூரா விஜய் எடுத்துக்கிட்டார். இப்போ முன்ன வந்து எல்லார்ட்டையுமே கொடுத்தாரு பிரித்து. இப்போ பிரித்து கொடுக்கல. 28 நிர்வாகிகளை வந்து உருவாக்கியிருக்கார். ஸோ அந்த 28 நிர்வாகிகள் சொல்கிற விஷயத்தை விஜய் கேட்பார். விஜய் சொல்கிறத எல்லா பேரும் கேட்கணும். என்னோட ஒப்பீனியன் கேட்டுட்டு ஃபைனல் முடிவு விஜய் அவர்கள் தான் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது வந்து நிறைய நிர்வாகிகள் இனிமேல் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். விஜயோட இந்த ஸ்டெப் மூமெண்ட்டை வச்சு இப்போ நான் பேச வேண்டியதாக இருக்குது. அதாவது ஒதுக்கப்பட்டவர்கள், புஷி ஆனந்தனால வேண்டாம் நிராகரிக்கப்பட்டவர் எல்லா பேருமே இப்போ உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில மாவட்ட செயல் நிர்வாகிகள் அதை இன்னும் இல்லாமல் இருக்காங்க. அதுக்கு விஜய் நேரடியாகவே போஸ்ட்டை கொடுக்க போகிறார். செங்கோட்டையன் வந்ததுக்கு பிறகு இப்போ கொங்கு மண்டலமே வந்து கொஞ்சம் திணறது மாதிரி ஆயிடுச்சு. பாதி கொங்கு மண்டலமே விஜய் கிட்ட வந்தது மாதிரி இருக்குது. 4 டிஸ்ட்ரிக்டை பொறுப்பை கொடுத்துட்டார். ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், ஊட்டின்னு சொல்லி நீலகிரி 4 டிஸ்ட்ரிக்ட் கையில் கொடுத்துட்ட பொறுப்பை கொடுத்துட்டார். இப்போ அங்கே இங்கே இப்போ வந்து மதுரை, ஓபிஎஸ்லாம் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு வர மாதிரி ஒரு பிளானிங் வேறு இருக்குது. மேபி அவரும் ஜாயின் பண்ண மாட்டார். பட் அவரு கட்சி ஆரம்பித்து கட்சியை டிவி கூட ஜாயின் பண்ணுறது வாய்ப்பு, கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கும் போது மதுரை, தேனி பூரா அவர் கையில் எடுப்பார். இந்த பக்கம் டிடிவி, ஸோ அவருடைய கட்சி அம்மா முன்னேற்ற கழகம் வச்சிருக்காரு. அவர் விஜய் கூட சேர்ந்தாருன்னா இந்த பக்கம் திருச்சி, தஞ்சாவூர், மாயவரம், மன்னார்குடின்னு அவரு ஒரு கோட்டையம் வரும். ஸோ இப்போ சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர்லாம் வந்து விஜயோட இருந்தால் இப்போ ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், நார்த் மாதிரி 4 பேருமே வந்து டிவிகேக்கு மிகப்பெரிய 4 பில்லர் அமைவாங்கன்னா இவங்க எல்லாம் பில்லரா அமைஞ்சா அது அதிமுகவுக்கு தானே பாதிப்பு. எந்த இடத்துலையும் திமுகவுக்கு பாதிப்பு அமையுமா? எப்படி அதிமுக பாதிப்புன்றீங்க? ஏன்னா வந்து ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் இருந்தவர், டிடிவி தினகரனும் அதிமுகவில் இருந்தவர். அப்படிங்கிற பொழுது இவங்களோட ஓட் பேங்க்லாம் அதிமுகவில் இருந்த ஓட் பேங்காக தானே இருக்கும். இல்லை, அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவர்கிட்ட இருந்து யாரும் வெளியில் வரல மோஸ்ட்லி. ரெண்டாவது வந்து அவர்களுக்குன்னு உள்ள அந்த ஓட் பேங்க் ஒன்று இருக்குது. ஓபிஎஸ் உடைய அபிமானம், அவர்களுடைய ஆதரவு பெற்றவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இப்போது பிஹெச் பன்னீர்செல்வருடைய சகோதரர் கூட வந்து டிஎம்கேல சேர்ந்துட்டாங்க. இதை அவர்கிட்ட இருந்து விலையை வந்து கூட சேர்ந்துட்டாங்க. அப்படிங்கும்போது அண்ணாடிஎம்கேக்கு உள்ள அந்த ஓட் பேங்க் கிட்டத்தட்ட அவர்கிட்ட நெருக்கத்தில் இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு 100% இருக்குது அப்படின்னா ஒரு 10% வேணால் இவர்கள்கிட்ட கொஞ்சம் இருக்குமே தவிர அண்ணாடிஎம்கே பெரிய பாதிப்புகள் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி சொல்ல முடியாது. ஒரு அவருடைய வாய்ஸ் செல்வாக்கை வச்சு டோட்டலாகவே எல்லாத்தையுமே இதை கவர் பண்ணி கூட்டு வரதுக்கான முயற்சி பண்ணாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது சார். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள அவர் பேசும் பொழுது டிஎம்கேன்னு அடிச்சு பேசுறாரு. பாண்டிச்சேரிக்கு போயிட்டாரு, அங்கே என்ன பேச போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. என்ன மாதிரியான ஸ்பீச்சை வந்து விஜய்கிட்ட எதிர்பார்க்கலாம்? இல்லை, அங்கே ஜென்ரலாக தான் பேசணும்னு தான் ஒரு டாபிக் ஒன்று. அங்கேருந்து வந்த தகவல் பாண்டிச்சேரி மக்களை போய் பார்க்கணும். ஸோ யூனியன் பிரதேசம் தனி இது புஷி ஆனந்த் அவர்களுடைய தொகுதின்னு இருந்த ஒரு விஷயம். புஷி ஆனந்த் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் பாண்டிச்சேரி மக்களை போய் சந்திக்கலான்னு தான். அங்கே வந்து சீட்டு வந்தாலும் வராட்டியும் வந்து பெரிய அளவில் விஜய் பாதிப்பு வராது. அவருடைய நோக்கம் தமிழ்நாடு மட்டும்தான்.
இல்லை அங்கேயும் நம்ம செல்வாக்கு என்ன இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கான அந்த போகிறதுக்கான பிளான் தான் அந்த ஸ்பீச் தானே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. ஓகே சார், கருத்துக்களை பயந்துக்கிட்டு நன்றி சார்.